அருள் சார், அருள் சார். யாரு? எங்கே? சார் இங்க. எங்க? ஓ! ஐய்யய்யோ! இந்தாங்க. பிரச்சனை இவரு ஏதோ சொல்ல வராரு. நீங்க வந்ததே லேட். அவரு எங்க இருக்காரு? நான் 9 மணிக்கு வந்தேன். இதுக்கு என்ன திபுதிபுன்னு கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்றது? சார் ஹீரோ சார். அருள்நிதி சார் வணக்கம். இதுக்கு நாங்க பேசவே செஞ்சிருப்பேன். நன்றி, வணக்கம். இந்த யாருக்கு? ஹலோ, நான் கேட்குறேன். இல்லை யாருக்கு? அவர்கிட்ட தானே கேட்க கேக்குதா? கேட்குதுங்க. எனக்கு கேட்கல. சரி. நிறைய படங்களில் நீங்கள் ஹீரோவாக நடிச்சிட்டீங்க. இப்போ வந்து நண்பர் கேட்டதுக்காக வந்து சிறப்பு தோற்றத்தில் கலெக்டராக நடிச்சிருக்கீங்க. கலெக்டரோட அதிகார எல்லைக்கு உட்பட்டு அந்த பொண்ணை நீங்கள் வந்து படிக்க வைக்கிறீங்களா, இல்லை வந்துட்டு அதை மீறி அரசு விதிகளை மீறி தனிப்பட்ட முறையில் அனுதாபத்தினால அந்த பொண்ணை படிக்க வைக்கிறீங்களா? அது மாதிரி என்னது உங்கள் கேரக்டரை பற்றி விரிவாக சொல்லுங்கள். இல்ல அத சொன்னா கதை சொன்ன மாதிரி ஆயிடும்ல. நான் அந்த பொண்ணை என்ன முயற்சி எடுத்து படிக்க வைக்கிறேன்றது அதை நீங்க படமா பார்க்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்து அவர் என்ன 5 நாள் தான் கூப்பிட்டாரு நடிக்க. அப்புறம் 5 10 ஆச்சு, 10 15 ஆச்சு. ஆனா எல்லா நாளுக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுத்தாரு. நான் சீரியஸா சம்பளத்துக்காகவோ அதுக்காகவோ பண்ணல. அவர் கதை சொல்லும் போதே நான் அவர்கிட்ட சொன்னது வந்து, நான் எவ்வளோ படங்கள் நான் இதுக்கப்புறம் பண்ணாலும் ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக நம்மளை வச்சே படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு என்றைக்குமே அமையாதுன்னு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். வெரி ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது நான் ரொம்ப யோசித்தேன். இவர் பெருந்தன்மையாக என்னமோ சொல்லிட்டாரு, எடுத்தோடனே கேட்டோன்னே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பயந்தேன், ரொம்ப பயந்தேன். இது எப்படி இது இதாகுமா? ஏன்னா என்னால் அவர் ஆரவுக்கும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, அவருனால எனக்கும் வந்துடக்கூடாது, அந்த சுயநலமும் இருக்கும்ல. அதனால ரொம்ப யோசிச்சுட்டு 2வது தடவை கேட்கும் போது அப்புறம் தான் டிசைட் பண்ணேன், சரி இது கண்டிப்பாக இந்த மாதிரி நமக்கு அமையாது. அப்புறம் என் ஃப்ரெண்டு கண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவரும் என்கிட்ட சொன்னார், இது மாதிரி இது கண்டிப்பாக பண்ணுங்க, நமக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும்னு. படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கரெக்டான ஒரு படத்தில் இருந்தோம். எனக்கு ஆக்சுவலாக சுகுமார் சார் தான் அடிக்கடி சொல்லுவார், சார் நல்ல பேர் வரும் சார், நல்ல பேர் வரும் சார்ன்னு. யார் சார், உங்களுக்கா சார்ன்னு கேட்டேன். ஏன்னா விஷுவல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் படம் பார்க்கும்போது அந்த நம்பிக்கை இருக்குது. இதில் நானோ ரம்யா பாண்டியனோ ஆரவோ ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக அவங்க கிருத்திகா தான் இந்த படத்தில் எல்லாமே. அவங்கள சுற்றி தான் எங்கள் எல்லாரோட கதையும். அருள் சார், அருள் சார், நீங்கள் இந்த படத்தில் நல்ல பேர் வரும் நல்ல பேர் வரும்னு சொன்னீங்க. வம்சத்துலேருந்து எவ்வளோ படம் நடித்தா கூட இந்த பட தலைப்பில் தான் உங்கள் பேர் இருக்குது, அருள் அப்படின்னு, அருள்வான்னு. இது நீங்கள் வந்த பிறகு பேரை மாற்றினாங்களா, இல்லை முதலே வச்ச பிறகு உங்களை பேருக்கு தகுபடி கூப்பிட்டாங்களா? நான் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த டைட்டில் வேண்டான்னு அவர்கிட்ட அவர்கிட்ட டைட்டில் மாற்றுங்க மாற்றுங்க, நானும் இருக்கேன், இதே டைட்டிலாக வச்சிங்கன்னா சரி வருமானு. பட் அவருக்கு பொருத்தமாக பட்டுச்சு, அதை போய் நம்ம தடுக்கக்கூடாதுல்ல. இவர் ஏதோ சொல்ல வராரு. நீங்கள் வந்ததே லேட். அவர் எங்கே இருக்காரு? நான் 9 மணிக்கு வந்தேன். கார்த்திக் ஒரு நிமிஷம். பல வெற்றி படங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரும், அடுத்து விரைவில் இயக்குனராக அறிமுகமாக உள்ள இப்படத்தின் கலை இயக்குனர் லால்குடி இளையராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சார் அருள்நிதி சார், படத்தில் அருள்வான் நீங்களா? கதையோட டைட்டில், என் படத்தில் என் பேர் முத்துவேல். முத்துவேல் இல்லை இல்லை, அருள்வான் அள்ளி கொடுக்குறவன் அப்படிங்க. ஆமாம், அதுக்கு இவர் சொல்லுவார் டைட்டில் வச்சாரு. இது வான் தான் டைட்டில் வச்சோம். அதாவது வான்னா வானம் சார்ந்து மலை சார்ந்தது. அந்த டைட்டில் கிடைக்கல. இப்போ ஜென்ரலாகவே ஒரு ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாத்துக்கும். அதனால் அருள்வான்னு சேர்த்து வச்சுக்கிட்டேன். அருள்வான் அது, அவ்வளோதான். ஓகே ஓகே. டேரக்டர் சார், அது மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் பேசுகிறப்ப காளி வெங்கட் மனசில் வச்சு கதை பண்ண அப்படின்னீங்க. ஆனால் வந்து ஹீரோன்றப்போ அருள்நிதி சாரையும் ஆரவியும் சொல்கிறீங்க. அவரும் ஒரு ஹீரோ தான். இவங்க 2 பேரும் வந்ததுனால அவரை கம்மி பண்ணிட்டீங்களோ? அந்த அந்த மா அந்த மாதிரில அந்த ஸ்கிரிப்டே வேற ஸ்கிரிப்டா இருந்துச்சு. சின்ன ஸ்கிரிப்டா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கிரிப்ட மாத்துனோம். மாத்தி தான் இந்த மாரி. அதாவது ப்ரொடியூசர் விருப்பம் என்னன்னா, சின்ன படமா பண்ண வேணாம், கொஞ்சம் பெருசா பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் புரொடக்ஷன் பண்றதுனால கொஞ்சம் நல்லாவே பண்ணுங்க அப்படின்னு தான் இவங்க டெக்னீஷியனாவும் ஜிவி பிரகாஷ், அருள் சார், ஆரவ் சார், அந்த மாதிரி ரம்யா மேம் எல்லாத்தையும் அந்த மாதிரி கொண்டுட்டு வந்தாங்க. அதனால அந்த அந்த படத்த கைவிட்டுட்டு இந்த இந்த ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்ணோம்.
ஃபர்ஸ்ட்டு அண்ணன கமிட் பண்ணியிருந்த ப்ராஜெக்ட் வேற. ஸோ அதனால தான் சொன்னேன், நான் அண்ணனோட மறுபடியும் கண்டிப்பா இன்னொரு படம் பண்ணுவேன் அப்படின்னு. அதே மாதிரி டேரக்டர் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரம்யா பாண்டியன் யாருக்கு ஜோடி? ஆரவ் சாரோட ஓகே, பேரன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆமா. அருள் சார், அருள் சார், யாரு எங்கே சார் இங்க. எங்க ஐயோ இந்த சார் கோடம்பாக்கத்துல வந்து அருள்வான்னா எல்லாருக்கும் தெரியும், அருள்நிதின்ட்டு. ஏன்னா, பசங்களுக்கு வந்து ரொம்ப புடிச்ச ஒரு நடிகர். அது இல்லாம எல்லாமே செய்றவங்க. இப்ப இந்த படம் டைட்டிலும் அதே மாரி ஒத்தி போகுது. ஆனா, இப்ப அதே படத்துல அதே நெக்ஸ்ட் ஒரு படம் வந்து டிமாண்டி காலனி 3. ஸோ அப்படியே கான்ட்ராஸ்ட்டா இருக்கு. அது எப்படி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி ஹேண்டில் பண்றேன்னா ஹேண்டில்னா என்னன்னா, அது வந்து ஒரு பேய் படம். ஆ, இது வந்து ஒரு நல்லது செய்ற ஒரு படம். ஆ. ஸோ அதுலேருந்து எது எப்படி நீங்க மாறுபட்டீங்கன்னு? இல்ல இது நான் தான் சொன்னேன்ல ஃபர்ஸ்டே இவர் கதை சொல்லும்போதே ஒரு நான் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் இதுல கிடைச்ச கதாபாத்திரம் எனக்கு திருப்பி அமையாதுன்னு தான் சொன்னேன். நான் ஃபுல் ஃப்ளெஜ்டா பண்ணாலும் ஒரு கல்வி எவ்வளோ முக்கியம்னு இந்த படம் சொல்லியிருக்கோம். அதே மாரி அந்த இடத்துல வாழ்றவங்களோட வாழ்க்கை வந்து நம்ம படம் பார்க்கும்போது அவங்க 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 லைஃப் ஸ்டைலே நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த படம் பார்க்கும்போது. அவங்க எவ்வளோ கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் இதுக்கு என்ன திடுதிப்புன்னு கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்றது? கதாநாயகனா வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜா நடிக்கிறது சந்தோஷமான விஷயம். ஒரு டைரக்டர் வந்து ஒரு 5 நாள் ஸ்டோரி சொல்லும்போது, உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த நேரத்துல? அவர் 5 நாள் ஸ்டோரி சொல்லல. 5 நாள் வர 5 சொன்னாரு. நாள் வர சொன்னாரு. ஓகே. ஆ, ஆ. உங்களுக்கு என்ன தோணுச்சு? பண்ணலாமா? வேணாவா? நெறைய முடிவு எடுத்திருப்பீங்கள்ல நைட்டு. இல்ல இவரு கொஞ்சம் குண்டக்க மண்டக்கான ஆள் தான். ஏன்னா என்ன ஆல்ரெடி தகராறுன்னு ஒண்ணு வச்சு எடுத்தாரு. அதனால நான் எனக்கு என்னன்னா, இப்போ சீரியஸாவே ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் வந்திருப்பேனா? ஆக்சுவலா ஃபுல் படம் இருக்கேன். அது சொல்ல மாட்றாரு. நானும், ஆரவ், அவங்க கிருத்திகா, அப்புறம் இவங்க எல்லாரும் ஃபுல் படம் இருக்காங்க. கேள்விதான். நெக்ஸ்ட் சார் ஹீரோ சார் அருள்நிதி சார் வணக்கம். இதுக்கு நாங்க பேசவே செஞ்சிருப்பேன். நீங்க தான் பேசணும். சார் மாஸான ஹீரோவா பல படங்கள் பண்ணிட்டீங்க. பட் இந்த படத்துல ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் அப்படின்னா 5 நாளைக்கு ஒத்துக்கிட்டீங்க. அடுத்து வரக்கூடிய இந்த மாரி கதைகள்ல முக்கியமான கேரக்டர் 2 நாள், 5 நாள் அப்படின்னா ஒத்துப்பீங்களா சார்? நான் இதுவரைக்கும் எந்த படம் மாஸான ஹீரோவாவே பண்ணல. சார் வம்சம் 1 போதும் சார். வம்சம்ல வந்து என் படங்கள் எல்லா படங்களையும் எல்லா கதாபாத்திரக்கும் எல்லாருமே ஹீரோ மாரி தான் இருப்பாங்க. வம்சம்ல என்ன கிஷோர் சார் தான் ஹீரோ மாரி இருப்பாரு. அவர வச்சு தான் படமே. இல்ல இன்னைக்கு வரைக்கும் அருள்நிதி சார்னா வம்சத்த தான் முக்கியமா சொல்றாங்க. ஆமாமா. அது அந்த மாரி ஒரு மாஸான படமும் நீங்க அடுத்து குடுக்கணும். பட் இத மாரி முக்கியமான கதைக்கு முக்கியமான கேரக்டர் வருது. ஒரு 5 நாள் அப்படின்னாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாரி நீங்க இருக்கீங்களா சார்? ஆ, கண்டிப்பா பண்ணுவேன். முக்கியத்துவம் வாய்ந்த கதைகள்ல நான் 5 நாளுக்குனாலும் நீங்க நடிப்பீங்க. அதுக்கு நான் அதே பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் 5, 5 நாளா எல்லா படத்துக்கும் போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இல்ல சார் 5 நாள் சொல்லி திருப்பி 15 நாள் ஆக்கிருவாங்க. தலைவா. ரம்யா அருள். பாண்டியன் மேடம் இங்க. ஆக்சுவலா உங்களுடைய கேரியர்ல ரொம்ப முக்கியமான படங்கள் பார்த்தீங்கன்னா, ஜோக்கர், ராம ஆண்டாள், ராவணாண்டம் இது 2மே வில்லேஜ் சப்ஜெக்ட் தான். ஸோ உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி குடுத்த அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க ஏன் வில்லேஜ் சப்ஜெக்ட் சூஸ் பண்றது தயங்குறீங்க? இல்ல. இந்த படம் கதை கேட்கும்போது உண்மையிலேயே அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ஏன்னா வர எல்லாமே வில்லேஜ் சப்ஜெக்ட். அது நல்ல வில்லேஜ் சப்ஜெக்ட்டா இருந்ததுன்னா, நம்மள அறியாம நான் ஓகேன்னு தான் சொல்லியிருக்கேன். புடிச்சு வேணான்னு சொன்னது கிடையாது. பட் இந்த படம் முடிக்கும்போது என் மனநிலை எப்படி இருந்ததுன்னா, வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்றது எனக்கு பெருமையா ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு கிராமத்து மக்கள நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். அவங்களோட வாழ்வியல காட்டுறோம். ஸோ அதுல நெறைய நுணுக்கங்கள் இருக்கு. அதுல ஒரு ரியாலிட்டி இருக்கு. ஒரு சோல் இருக்கு. ஸோ படம் முடியிற டைம்ல நான் பெருமை தான் பட்டேன். ஸோ இப்ப அந்த மைண்ட் செட்ல இல்ல. கதை கேட்கும்போது உண்மையிலே நான் அவர்ட்ட ஃபோன்ல நோ தான் சொன்னேன். ஸோ இருந்தாலும் ஒரு வாட்டி கேட்க வாங்கன்னாங்க. தேங்க் யூ சார் திருப்பி வர சொன்னதுக்கு. ஸோ கதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ ஆயிடுச்சு. இனிமே வில்லேஜ் படம் கண்டிப்பா, சூஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. சார் ஆரவ் சார். சார் தமிழ் சினிமாவுல வந்து பெரும்பாலும் வந்து டபுள் ஹீரோ வந்து நடிக்கிறது வந்து ரேரா தான் நடிப்பாங்க. அருள்நிதி சார் கூட நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது? என்ன சவால்கள் எல்லாம் சந்திச்சீங்க? தமிழ்ல வந்து அந்த ஒரு இது இருக்குது. மல்டி ஹீரோ பண்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. பட் அதர் லாங்குவேஜஸ் மலையாளம், தெலுங்கு, கன்னடாலலாம் நெறைய பண்றாங்க. தமிழ்லயும் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. பட் இந்த கதை சொல்லும்போது வந்து அருள் சாரோட கேரக்டர் அப்போ வந்து யாருமே ஃபிக்ஸ் பண்ணல. யாராவது ஒருத்தவங்க வந்து அது அ கொஞ்சம் ப்ராமினென்ட்டா இருந்தா அது நல்லா இருக்குமோ படத்துக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு தான் அது ஒரு 20 டேஸ் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்புறம் அருள் சார் உள்ள வந்தாரு. எனக்கும் அருள் சாருக்கும் ஷூட்டிங்ல நாங்க சேர்ந்து இது பண்ணவே இல்ல. ஆக்சுவலா 2ண்ட் டைம் தான் அருள் சார் நானும் பார்க்குறேன். பட் படமா அது பார்க்கும்போது அருள் சார் அந்த அந்த கேரக்டர் பண்ணது வந்து இன்னும் அந்த படத்தையும் சரி, அந்த கேரக்டரையும் அது வந்து பயங்கரமா எலிவேட் பண்ணுச்சு. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி தாங்க. அருள் சார். கணேஷ் சார், ஆ. கணேஷ் சார்
டைரக்டர் சார், இதே உண்மை கதைன்னீங்க. இது ஒரு தனிப்பட்டவருடைய கதையா அல்லது அங்க நடந்த இன்சிடென்ட் மாரி ஏதாச்சும் இருக்குதா? ஆ. இல்ல. இது வந்து ஒருத்தருக்கு படிப்பு இல்லையா? அல்லது அந்த அந்த இல்ல, இல்ல. ஊர்ல உள்ள இல்ல. அத்தனை பேருக்கு? அதாவது அங்க ஒரு என்ஜிஓ ஆய்வுப்படி என்ன சொல்றாருன்னா, ஒரு என்ஜிஓ ஆய்வுப்படி என்ன சொல்றாருன்னா, ம். 25% வந்து தான் படிப்பு இருக்குது. 75% வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்றாரு. முக்கியமா இது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு காடர் மொழியில எடுக்கப்பட்ட படம். அதாவது காடர் மொழி ஏசியாவிலேயே ஃபர்ஸ்ட் மொழி அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இதுக்கு அனீஸ்ன்னு ஒரு தம்பி தான் அந்த வால்பாறை கல்லார்குடின்னு ஒரு ஊர் சைட்ல இருந்து வந்து எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி குடுத்து, உதவி இயக்குனரா அவர் ஒர்க் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி வந்துட்டு குடுத்தாரு. நான் ஆக்சுவலி ட்ரெக்கிங் போற பழக்கம் எனக்கு அதிகமா உண்டு. நான் அந்த மாரி வந்து சின்னூர்ன்ற ஒரு கிராமம், அதாவது பெரிய குளத்துக்கு மேல இருந்து உள்ள போற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துக்கு நான் போம்போது, அது குடின்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள நான் வந்துட்டு சந்திக்கும்போது, அப்போ ஒரு ஒரு குழந்தை வந்துட்டு, "என்னைய படிக்க வைக்க முடியுமா?" அப்படின்னு வந்துட்டு கேட்டுச்சு. "என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்களோட பிரச்சனைய சொன்னாங்க. என்னன்னா 3 மாதம் காட்டாற்று வெள்ளம் வரும். இத கிராஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு சிக்னல் கிடையாது. அ வ அ அதனால அடிப்படை வசதிகள் எதுவும் இல்ல. ரோடு இல்ல. இந்த மாரியான பிரச்சனைகள்லாம் நெறைய இருக்குது அவங்களுக்கு. ஸோ அப்ப நான் ஒரு வீடியோ கிளிப் பண்ணி ஒரு பத்திரிக்கைக்கு வந்துட்டு நான் அனுப்பிச்சேன். அத உடனே இம்மீடியட்டா வந்துட்டு பிரஸ் ஆச்சு. இது இது பப்ளிஷ் ஆச்சு. பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அங்க இருக்கிற கலெக்டர் என் லைனுக்கு வந்தாரு. இந்த இந்த வில்லேஜ் எங்க இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டாங்க. ஸோ அவருக்கே அது அது சரியா தெரியல. அதுக்கப்புறம் நான் ஒரு அட்ரஸ் வந்துட்டு சொன்னேன். அப்புறம் இது தேனி மாவட்டத்திலருந்து பேசின கலெக்டரு. இது பெரியகுளம் வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டத்த கனெக்ட் பண்ணும் போல. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாருமே அந்த குழந்தைய போய் பார்த்து, அதுக்கான எஜுகேஷன குடுத்து, இன்னைக்கு அந்த பொண்ணு வந்துட்டு எஜுகேஷன முடிச்சிருச்சு. இதனோட இன்ஸ்பயர் தான் அந்த கதை. ஓகே சார். இந்த கேரக்டருக்கு முத்துவேல்னு வச்சிருக்கீங்க. முத்துவேல் கருணாநிதின்னு வச்சிருக்கலாமே. இது சார் கிட்ட கேட்கணும். சார் சுகுமார் சார். பார்ட் 2ல வைப்பாரு. சார் சுகுமார் சார். தொடர்ந்து மலைவாழ் மக்களுடைய கதை, காடு, மலைகள் இதையே தான் காட்டிட்டு இருக்கீங்க. எப்பதான் வந்து நீங்க ஒரு லவ்வபிள் படமா பண்ண போறீங்க? அது ஜியோ வருது. இமிடியேட்டா அது பாருங்க. மான்கார் அது மாரி கலர்ஃபுல்லா ஃபுல் சிட்டி படமா இருக்கும். விரைவில் அது வரும். அருள் சார், எவ்வளவு அரசு போஸ்ட் இருந்தாலும், அந்த கலெக்டர் போஸ்ட் தான் ரொம்ப பெரிய போஸ்ட்ம்பாங்க. சின்ன வயசுல நம்ம எல்லாரும் கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகும்பாங்க. நிஜ வாழ்க்கையில இப்போ உங்களுக்கு சின்ன வயசுல உங்களுக்கு பிடிச்ச கலெக்டர்னா யார் சொல்லுவீங்க? யாராவது இருக்கா? அப்படி நெறைய பேர் இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. எவ்வளவோ கலெக்டர் இருக்காங்க. எல்லார்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு நல்ல விஷயத்தையும் ரசிக்க வேண்டியதுதான். ஆக்சுவலா எங்க அக்காவுக்கு கலெக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நான் எங்க அக்காகிட்ட அத சொன்னேன். அது நான் இந்த படத்துல நிறைவேத்திட்டேன். பாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அக்கா ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஆக்சுவலா. சார் ஆரவ் சார், உங்களுக்கு ஒரு question. ஒரு படத்துல வந்து அருள்நிதி, காளி வெங்கட் 2 பேர் இருக்காங்க. அருள்நிதி சார் இங்க பேசுறப்ப அப்படியே 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 ஜாலியா அப்படி பேசுவாரு. ஆனா நடிப்புன்னு வந்துட்டா வேற லெவல்ல இருப்பாரு. அவரு உள்ள வந்திருக்கிறாரு. அதே மாரி காளி வெங்கட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாதாரணமா நம்மளோட சாதாரணமா இருப்பாரு. ஆக்டிங்ல வேற லெவல்ல இருக்கும். உங்களுக்கு அந்த பயம் இருந்ததா? ஏன்னா நீங்க வந்து நல்ல நடிகர் தான். ஆனா ஒரு 2வது, 3வது படத்துல இவங்களோட ஜாயின் ஆகுறப்ப நம்மள தூக்கி சாப்பிட்டுருவாங்களோங்கிற ஒரு திங்கிங் உள்ளுக்குள்ளார இருக்கும் இல்லையா? இது இல்லாம ரம்யா பாண்டியன் வேற. அவங்க கிளாமரும் சரி, ஆக்டிங்கும் பிரமாதமா பண்ணுவாங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்ல ரம்யா பாண்டியன் பார்த்து பயப்படல. அதுல இல்ல. அருள் சார் கூட எனக்கு இல்ல. போர்ஷன்ஸ் இல்ல. அந்த மாரி தான் படத்துல கதை அப்படி. அதனால அருள் சார் கூட நடிக்கிற இது இல்ல. பட் காளி சார் கூட 2, 3 இது இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர் அவங்க. ஆ அந்த அந்த சீனோட போகும்போது ஐ திங்க் நாங்க டைம் லிமிட்டேஷன்ஸ் அது இதெல்லாம் இருந்தனால டக்குன்னு கரெக்ட்டா பண்ணிட்டோம் அத. பட் அது படமா பார்க்கும்போது சார் பண்ண அந்த போர்ஷன்ஸ் வந்து அவ்ளோ ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆச்சு. பயங்கர எமோஷன்ஸ் ஃபீல் ஆச்சுது. ஸோ அது அவர் ஜஸ்டிஃபை பயங்கரமா அத பண்ணிட்டாரு. சார் லால்குடி இளையராஜா சார், நீங்க பேசுறப்ப ஏதாவது கேள்வியா கேட்டா பதில் சொல்லுவேன்னீங்க. மலை சார்ந்த இடமே நல்ல இயற்கையான இடம். ரொம்ப அழகா இருக்கும். நீங்க அங்க என்ன செட்டப்? ஏன்னா நீங்க விருதுலாம் பல விருது வாங்கினவரு. இந்த படத்துலயும் உங்களுக்கு விருது இருக்கும். உங்களுக்கும் சுகுமாருக்கும் கண்டிப்பா இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கெல்லாம் ஆடரேஷன்னா செட்டு போடுறதுன்னு யார் சொன்னது? இல்ல அதான் அது தெரியாம தான் இல்ல கேட்குறோம். செட்டு போட்டா தான் அது ஆடரேஷன் நெனச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க நாங்க தான் அப்படி ஒண்ணு நினைக்கல. டிசைட் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்டு ஆடரேஷன்னா என்ன நீங்க கேட்டீங்கல்ல?
கொஸ்டின் கேட்டிருக்கீங்கல்ல, ஆமா. செட்டு போட்டா தான் ஆடரேஷனா? சார் நானும் பேசிக்கா ஒரு ஓவியம் தான். 10வது முடிச்சுட்டு வந்து ஓவியக் கல்லூரியில இடம் கிடைக்காம தான் பத்திரிகையாளரா மாறினேன். அதுக்கப்புறம் படிச்சுட்டு. எனக்கு இடம் பார்த்தீங்களா? இடம் கிடைச்ச பையன். அப்புறம் பத்திரிக்கைக்காரங்களா ஒரு ஓவியனா இருந்துட்டு அந்த கேள்வி கேட்கக்கூடாது இல்ல. இப்ப ஆடரேஷன் லைக் ஒரு சார் களம், அந்த களம் எங்களுக்கு மாட்டியிருக்கப்ப சார் அது எப்படி பாஸ் சார் ஒரே நிமிஷம். கேள்விங்கிறது என்ன சார்ந்து இல்ல. ம். என் மூலியமா மக்களுக்கான விளக்கம். அவங்க இத இவ்வளோ அளவுக்கு நாலேஜ்டா இருக்க மாட்டாங்க. உங்க அளவுக்கு குறைஞ்சபட்சம் என் இல்ல அளவுக்கு. எல்லா அவங்களுக்காக எல்லா ஆடர்டர்ஸுமே அப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க. மேஸ்திரி கூட ஏதோ ரீப்பர்சல் செட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. படம் ஃபுல்லா ஒர்க் பண்ற எல்லா ஃப்ரேம்ஸ்லயும் ஆடரேஷனோட பங்கீடு இருக்கு. நாங்க இருக்கோம், இல்ல அப்படிங்கிறது இல்ல. நாங்க லொகேஷன் பார்க்குறோம். அந்த லொகேஷன்ல தான் அந்த கதை நடக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்றோம். கதையோட களத்த நாங்க தான் ஆராய்ஞ்சு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறோம் எல்லா ஆர்டிஸ்ட்டையும். ஸோ செட்டு போட்டா தான் ஏதாவது ஒண்ணு பிளைவுட வச்சு மேக் பண்ணா தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. கதைக்குள்ள ஃபுல்லா இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம்ல புரொடக்ஷன் டிசைனிங் இருக்கு. அது என்ன கலர் ஸ்கீம்ல போலான்னு டிஸ்கஸ் பண்றோம். கேமராமேன் கூட என்ன லைட் அப்ல எடுக்கலாம்னு டிஸ்கஸ் பண்றோம். ஸோ கதை ஃபுல்லா ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். நீங்க ஏதோ செட்டு போடுறது அதனால கதை இது போய் ஏதோ மலையிட்ட நின்னா நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இனிமேலாவது இந்த கொஸ்டின்ஸ் இது மாதிரி கொஸ்டின்ஸ் ஆர்டர் கேட்கறது. எனக்கே அது தெரியுது. ம். அப்ப மக்களும் இதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பாங்கங்கிறதுக்கு தான் இந்த கேள்வி. நன்றி. இத போஸ்ட் பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா போஸ்ட் பண்ணி, நான் கரெக்ட்டா கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா, ஆடரேட்டர்ஸ் அந்த மலையில என்ன செட்டு போடுறீங்க? அங்க தெருவுல எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்காம இருப்பாங்க ஆடியன்ஸ். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க தான் அத கரெக்ட்டா கொண்டு போய் அப்ப ரீச் பண்ணணும். ஸோ ஓகே சார். தெரிஞ்சுக்குவாங்கல்ல மக்கள். கண்டிப்பா ஃபிலிம் சார். மேக்கிங்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பார்ட் இருக்குதான். அதுல எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்னென்ன பார்ட்ல இருக்கு அப்படிங்கிறத மக்கள் எந்த அளவுக்கு ரீச் பண்றாங்களோ, அப்பதான் கலை வடிவம் கொண்டு போய் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். நன்றி. நன்றி. டைரக்டர் சார், ஒரு டைரக்டர் சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த படத்தோட டிசைன்ல காடும் சேர்ந்த இடமும் நார்மலா இருக்கு. சிட்டி தலைகீழ இருக்கு. இது என்ன கனெக்ட் பண்றீங்க? இல்ல. அதாவது இருக்கு. அதாவது இப்ப ஒரு கலெக்டர் இது கதையில என்ன விதமா கனெக்ட் இல்ல. இது இப்ப ஒரு கலெக்டரா வந்துட்டு நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார கொண்டு போய் வைக்க முடியாதுல்ல. ஒரு சிட்டிக்குள்ளார இருக்கிற ஒரு கலெக்டர சந்திக்க வர்ற ஒரு குழந்தையோட லைஃப் தான் அதனோட எடுத்துக்காட்டா பண்ணியிருக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. சார் அருள்வந்தி சார். இன்னைக்கு வந்து கல்வி 2026ல பட்டி தொட்டி எங்கும் எல்லா இடத்துலயுமே கல்விய கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஆனா, இன்னமும் ஒரு சில மலைவாழ் மக்களுக்கு கல்வி கிடைக்கல. ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இதுக்கு காரணம் தெரிஞ்சா நான் இங்க உட்காந்துருப்பேனா? நெஜ கலெக்டரா இருக்க மாட்டேன். அந்த கஷ்டத்த தான் இந்த படத்துல சொல்லியிருக்கோம். ஸோ, இப்போ நெறைய இடத்துல நெறைய பேர் அத செஞ்சுட்டு வராங்க. இதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். இது உண்மையாவே எங்க நடந்தது? எந்த கலெக்டர் அத செஞ்சாரு? எந்த ஊர்ல நடந்துச்சு? அங்க பேசிட்டு இருக்காரு. இங்க பாருங்க. முக்கியமான கேள்வி. அது எல்லாமே இவரு சொல்லியிருக்காரு. அத கேளுங்க. அத ஒரு தடவ கேளுங்க. நெறைய பேர் ட்ரை பண்றாங்க. இன்னும் இப்ப எல்லா இடத்துலயுமே இப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயுமே கல்வி போய் ரீச் ஆயிருச்சு. இவரு தான் சொன்னாரு, இன்னும் 20% இடத்துல ஆமா. அதாவது 25% இருந்து இன்னும் கம்மியா இருக்கும். சீக்கிரம் இன்னும் கம்மியாயிடும் நம்புவோம். அதான். நீங்க சொல்லுங்க அந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரில சார், இப்ப ஒவ்வொரு நாங்க எல்லா மலை கிராமத்துக்குள்ளாரையும் போகல. இது கொஞ்சம் ஸ்டடி பண்ணும்போது, இந்த கதைய ஸ்டடி பண்ணும்போது, ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 கிராமங்களுக்குள்ளார போனோம். அ சில குழந்தைகள் வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர் இல்ல. ஒரு சில குழந்தைகள் வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு போறாங்க. அ அந்த குழந்தை திரும்பி வர முடியாது. ஏன்னா, உங்களுக்கு ஃபாரஸ்ட் தெரியும். அட்டை இருக்கும், எலிஃபண்ட் இருக்கும், இது லெப்பர்ட் இருக்கும். ஸோ, இந்த மாரி நெறைய பிரச்சனை இருக்குது. இங்க சில இடங்கள்ல தான் உண்டு, உறைவிட பள்ளிக்கூடம்னு இருக்குது. என்னன்னா, அங்க ஹாஸ்டல் அவங்களுக்கு. அதாவது இவங்க வந்துட்டு மண்டே வந்துட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுர்றாங்க. சாட்டர்டே வந்துட்டு அந்த குழந்தைங்கள ரிட்டர்ன் வந்துட்டு அந்த பேரண்ட்ஸ் போய் கூட்டிட்டு வராங்க. இதுல இந்த இந்த சம்பவத்துல இந்த குடும்பங்களுக்குள்ளார, இந்த சொந்தங்களுக்குள்ளார ஏதாவது ஒண்ணு நடந்தா அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியறது கிடையாது.
இதனோட வலி ஒரு பெரிய வலியாவே இருந்துகிட்டு இருக்குது. ஏன் 20 கிலோமீட்டர் போகணும்? ஏன் இந்த இடத்துக்குள்ளார இன்னும் பள்ளிக்கூடம் வரலன்னா, அங்க அடிப்படை வசதிகள் இல்ல. அங்க வந்துட்டு ஒரு டீச்சர் வந்துட்டு இங்கேருந்து போணும்னா டிரான்ஸ்போர்ட் வேணும். வே இருக்கணும். ஸோ அவங்க அனிமல சமாளிச்சு போணும். இங்க கீழ இருந்து தரைத்தளத்திலருந்து நீங்க காட்டுக்குள்ளார போணும்னா, மினிமமா 15 கிலோமீட்டர் மேல போணும். ஸோ அதுக்கு நெறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இன்னும் வந்துட்டு சரியான இடங்கள்ல வந்துட்டு சேரல கல்வி. இத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாரியான படங்கள் வந்துட்டு இப்ப மக்கள போய் ரீச் பண்ணும்போதும், அஃபிஷியல் ஆஃபீசர்ஸ் இத பார்க்கும்போதும், அவங்களுக்கு ஒரு வந்துட்டு நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாரியான ஒரு ஸ்கிரிப்ட்ட வந்துட்டு நாங்க பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.